சென்னையின் மையப்பகுதியான அண்ணாநகர் பகுதியில் தமிழகத்திலிருந்து அதிக அளவில் IAS மற்றும் IPS அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு திறம்பட செயலாற்றி வரும் IAS அகாடமி ஸ்மார்ட் லீடர்ஸ் IAS அகாடமி ஆகும். இக்கல்வி நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம், என் பெயர் சிவராஜவேல். நானும் திரு சாதிக் அவர்களும் சேர்ந்து இந்த இன்ஸ்டியூட்டை 2011ஆம் ஆண்டு இந்த இன்ஸ்டியூட்டை துவக்கினோம். இந்த இன்ஸ்டியூட்டை ஆரம்பிக்கும் போது 2011 ஒரு 16 பேர் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து கிளியர் பண்ணாங்க. திரும்ப 2012ஆவது ஆண்டு 22 பேர் கிளியர் பண்ணாங்க. 2013ஆவது ஆண்டு 25 பேர் கிளியர் பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் UPSC ப்ரிலிமினரி எக்ஸாமில் 189 பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. எங்களோட நிறுவனம் மிக குறுகிய காலகட்டத்தில் நிறையா IAS IPS அதிகாரிகளை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். IAS IPS பணியில் சேர ஆர்வமுடன் இருக்கும் இளைஞர்களுக்கும் தங்களது பிள்ளைகளை அரசு உயர் பதவியில் பணியில் அமர்த்த ஆசைப்படும் பெற்றோர்களின் எண்ணம் ஈடேறவும் குறைவான கட்டணத்தில் தரமான பயிற்சியை தேடும் அனைவருக்கும் சரியான தேர்வு இக்கல்வி நிறுவனம். Bureaucracy is very important as it mediates between people and the government. As to reason as to why I want to become an IAS officer is because I want to serve the rural sector of the country. When I was working in the IT, I could serve only the urban sector of India, but I wanted to serve the rural part of the country. So due to which I chose to change my path to become an IAS or an IPS officer. And coming to coaching institutes in Tamil Nadu, I was being referred to Smart Leaders Institute by people who've cleared from the institute. Veterans like Selvan Nagarathinem IPS officer and Satish Babu IAS, Sundaresh Babu IAS, many other officers who've cleared from the institute, who have taken coaching from Shivraj Vail sir, have said the institute is far great in civil service coaching. When I've come to the institute, I was a naive girl. I was a naive person to complete civil service coaching. But now I can say that I'm confident enough to not only clear the exam, but even become an efficient and able bureaucrat tomorrow. And I thank Smart Leaders for giving me all the very best coaching. Thank you. நான் MSc பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன் லோயலா காலேஜில். ஆக்சுவலாக நான் படித்து முடித்ததுக்கும் நான் இங்கே படிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் IAS எக்ஸாம் அப்படிலாம் கிடையாது. எதனா ஒரு மினிமல் டிகிரி இருந்தாலும் போதும், நீங்கள் IAS எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். IASனால் IASோடவே நிற்க போகிறதில்ல, அதை விட இன்னும் நிறைய கேட்டகரிஸில் இருக்குது கவர்மெண்ட் சர்வ் பண்ணுறதுக்காக. இந்த எக்ஸாம்ஸ் மூலமாக தான் நம்ம பீப்புள் கூட கனெக்ட் ஆக முடியும். அதாவது வளர்ச்சி அடையாத ஏரியாக்கள்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் இன்கேஸ் சர்வீஸ் வந்தால் நான் அந்த மாதிரி பீப்புளுக்கு நான் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப வைடு. ஆக்சுவலாக மற்ற ஜாப்லலாம் போனீங்கன்னா உங்களை வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்களை வெளியே அனுப்ப வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே உங்கள் திறமையை முழுக்க உங்கள் திறமை உங்களோட முயற்சியை நம்பி தான் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத வரணும். வேறு எதையும் நீங்கள் நம்ப தேவையில்லை. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்யூச்சர் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கிறதா இந்தியாவோட எதிர்காலமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஐடி செக்டார் மற்ற செக்டார்லாம் அதில் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம்.
பட் பணம் வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்மக்கிட்ட இருக்கும். பட் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நம்ம பண்ணும்போது தான் நம்ம கண்ட்ரி வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதேமாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணி கண்டிப்பாக இந்த முயற்சியை நீங்கள் எடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. My ambition in my life is like to want to become a civil service person. Basically, like I want to serve the nation. So even though I'm earning much in IT department, I don't think that I can serve a nation through working in IT environment. So I've searched through NERFs. Actually, last year I studied myself and I made an attempt to clear prelims exam, but I could not make it out. So I encouraged with my persons who has the same ambition of clearing civil service, and I got an opportunity to know about this Smart Leaders IAS civil servant. So one of the best in Chennai. They are paying attention to each and every one of the students who is coming and attending this coach. So each and every coaches, like they know the person identity, and they are giving attention to each and every one where a person is lacking and they have to improve their knowledge. So in such a way they are coaching us to clear these exams. நான் படித்தது வந்து BE மெக்கட்ரானிக்ஸ் கோயம்புத்தூரில். ஃபஸ்ட் இயர் என்னோட காலேஜ் போய் சேர்ந்தப்போ கோயம்புத்தூரே ஒரு அழகான ஊராக இருந்துச்சு. மரம்லாம் நிறைஞ்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு. 4 வருஷம் முடித்து 4th இயர் படிக்கும்போது கோயம்புத்தூரே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னென்னு சொல்லி பார்த்தா என் காலேஜில் இருக்க மரம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டாங்க. அப்போ மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது நான் போய் ஒரு அண்ணன்கிட்ட சொன்னேன், ஏன் இந்த மாதிரி வெட்டிகிட்டே இருக்கீங்க, எப்போ பாரு ஏதோ கோயம்புத்தூர்லேயே ஒரு மாற்றம் வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சொன்னப்போ என்னை யாருங்க பார்த்தாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்தாங்க, என்னடா இவெல்லாம் வந்து சொல்கிறானே அப்படின்னு. இதுவே நான் ஒரு பியூரோக்ரஸியில் ஒரு பார்ட்டாக வந்து சொல்லியிருந்தேன்னா அவங்க பார்த்து பார்வையே வித்தியாசமாக இருந்திருக்கும். அப்படி நினச்சி தான் நான் பியூரோக்ரஸியில் ஒரு பார்ட்டாக வந்தால் என்ன அப்படின்னு தோணி தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேனே. வணக்கம், என் பேர் நவீன்குமார். காலேஜ் எஜுகேஷன் எனக்கு கிடையாது. நான் எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ் தான். ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை வந்தேன். சார் என்னோடய மென்டார். இது ஏன் இது படிக்கணும் அதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய விதமாக தெரியும். பட் எதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியணுன்னா அது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படித்தா அது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் தெரியும். ஸோ வெளியே இருந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் இல்லை அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதை அப்படியே எழுதணும் அப்படின்னு நம்மளால சொன்னோம் அப்படின்னாலும் எக்ஸாம் கிளியர் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆனால் கஷ்டம்னு நினச்சிட்ருக்காங்க, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பட் சிம்பிளாக படிக்கணும். அது படிக்கணுன்னா கண்டிப்பாக மென்டார்ஷிப் தேவை. எனக்கு சார் கிடைச்சாங்க, ஸ்மார்ட் லீடர்ஸ். ஸோ அந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கேன். நன்றி. It's really prestigious coming and fighting in the arena of civil services, and nowhere in the world any other examination provides as much as the power or the knowledge and the levels of serving people as much as civil services. And in my journey I have gone through a lot of institutes and I have met a lot of mentors as well. But when I arrived at this point, Smart Leaders IAS Academy, and I have found 2 mentors, Mr. Shivarajvel sir and Mr. Sadiq sir, and it's been immense help from that moment that I never felt that I have made a wrong decision, and I have been it's been really less time here, but still I can say that I have changed a lot and I am evolving. நான் பாண்டிச்சேரியில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டொமைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். எனக்கு எதுக்காக நான் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, எனக்கு வந்து டீச்சிங் ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே
மக்களை சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அத்தாரிட்டின்னு ஒன்று கையில் இருக்கணும். அந்த அத்தாரிட்டி கொடுக்கறது இந்த யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் மூலியமாக தான் அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னு நான் தெரிஞ்சிட்டதுனால இந்த ப்ரொஃபஷனை நான் சூஸ் பண்ணேன். நான் என்னோடய ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 இயர்ஸ் நானே வீட்லேயே உட்காந்து செல்ஃபாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் நிறைய பேர்கிட்ட சோர்சஸ் கண்டுபிடிச்சி படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக தெரியல. லைக் ஒரு இடத்துக்கு போகணுன்னா எப்படி போகணுன்றது முக்கியம். நடந்தும் போகலாம், சைக்கிள்லேயும் போகலாம், மோட்டர் பைக்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம். இப்போ நான் சொன்ன 4 விதமான மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போனாலும் எதில் நம்ம கரெக்ட் டைமுக்கு போக முடியும் அப்படின்றது தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸில் போகிறது நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறது அப்படின்னு நினச்சிப்போம். அதே மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சீனியர்ஸ் கிட்ட கேட்டு கலெக்ட் பண்ணி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட அட்வைஸ் வர ஆஸ்பிரன்ஸ்க்கு என்னென்னா ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக சூஸ் பண்ணிவிட்டு லைக் நம்ம ஸ்மார்ட் லீடர்ஸில் எனக்கு எப்படி கைடன்ஸ் கிடைக்கும் அது மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக அவங்க சூஸ் பண்ணிவிட்டு அது மூலிமா அவங்க போயிட்டு அவங்களோட கோலை ரீச் பண்ணால் டைமுக்கு ரீச் ஆகிறது நல்லாயிருக்கும். நிறைய பேர் ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க, நிறைய பேர் கொஞ்சம் எக்கனாமிக்கலி டவுன் ட்ராடனாக இருந்து வர்றாங்க. பட் அவங்க நிறைய வில் பவர் வச்சுருக்குறாங்க. இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறது யார் ஆகலாம் அப்படின்னா, இந்த சர்வீஸை வந்து பிழைக்கிறதுக்காக ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வர்றது கஷ்டம். இந்த சர்வீஸில் உழைக்கிறதுக்காக யார் யூஸ் பண்ணாலும் பெரிய அளவில் இந்த எக்ஸாமில் வெற்றி பெறுவாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கடைசியாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஐஏஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம பயப்பட தேவையில்லை. சரியான கிளாஸஸ் மூலமாக சரியான தேர்வு எழுதுகிற ஒரு வழிமுறைகளை கடைபிடிக்கிற மூலமாக எல்லாருமே ஐஏஎஸ் ஆகலாம். நிறைய பேர் கிளியர் பண்ணணும். இதனால் ஒரு வளமான இந்தியாவை, வறுமை இல்லாத இந்தியாவை உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். நன்றி, வணக்கம். அறிவு அற்றம் காக்கும் கருவி, சுய சிந்தனையையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் உன்னதம், கடமை உணர்த்தி காவல் நிற்கும் குறைவுபடாத இக்கல்வியினை அனைத்து தர மக்களுக்கும் சேவை மனதுடன் இச்சமூகத்திற்கு நல்கி பெரும்பேர் கொண்டு திகழ்கின்றது இக்கல்வி நிறுவனம்.